கையில மாமா, இப்ப நீ ஏதாவது சொன்னியா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? இப்போ நீங்க என்ன போக வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு நான் உங்க கூட வந்துடுறேன். சொல்லுங்க மாமா. சரி கையில, நீ நல்லபடியா போயிட்டு வா. உங்க கூட காலம் புற வாழணும்னு நினைக்கிறேன். வாழ்த்தி அனுப்புறீங்களே, எப்படி மாமா உங்களால இப்படி சொல்ல முடியுது? என் மனசு சுக்குநூறா உடஞ்சாலும் சரி, அதை சேர்த்து வச்சா அதில் உன்னோட முகம் மட்டும்தான் தெரியும் கையில. நீ என்னை விட்டு போற வழியை விட நீ நல்லா வாழ போறன்ற சந்தோஷத்திலேயே நான் என் காலத்தை கடத்திடுவேன் கையில. எனக்கு நீ நல்லா இருக்கணும் கையில, சந்தோஷமா இருக்கணும். நான் போனேன்னா திரும்ப உங்களை எப்ப பாப்பேன்னு எனக்கே தெரியல மாமா. போ கையில, என்னை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. உன் அறிவுக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய ஆளாவா. பத்திரமா போயிட்டு வா. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு மாமா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா கையில. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். என்ன நேரம் கிடைக்கும் போது அக்காக்கு மாமாக்கெல்லாம் தினைக்கும் ஃபோன் போட்டு பேசணும். சரி மாமா, நான் கிளம்புறேன். விட்டு போறிய கையில. செல்வி, என்னை மன்னிச்சிடு. நான் இந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்திருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தா என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நீ போகவும் விட மாட்ட. நான் இங்க இருந்து போனாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் செல்வி. உன் உதவிக்கு ரொம்ப நன்றி செல்வி. என் குழந்தைய நான் இங்கே விட்டு போறேன். சாரி. இனிமே அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை, சந்தோஷோட குழந்தை. மாயா, செல்வி, என்ன கையில பாலோட நின்னுட்டு இருக்க? உனக்காக தான் செல்வி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு எதுக்கு? காலையில இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலையெல்லாம் பார்த்திருக்க. டைம்க்கு சாப்பிட கூட மாட்டேங்கிற. அதான் இந்தா செல்வி, குடி. போதும் போதும். Yes, let's welcome Ashwan, first standard B section. பியூட்டி, உன் பேர் என்ன? செருப்பு. இவ்வளவு அழகா இருக்க, செருப்புடா பேர் வச்சிருக்காங்க. அப்பா சரியான லூசு. என்னடா கிண்டலா? மரியாதை ஓடிடு, இல்ல போலீஸ கூப்பிடுறேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. என்ன அடிச்சில? அம்மா
பண்டாரம் போல. ஏய் தூக்குடா. தேங்க்ஸ் அண்ணா. ஓடி. ஏய் எதுக்குடா விட்டுட்ட? எனக்கு ஆல் லாங்குவேஜ்லும் பிடிக்காத ஒரே வார்த்தை அண்ணன். தூக்குடா கண்ணா. அம்மா என்ன பிரச்சனை? தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றான். அவனை அடி. எவ்வளோ தைரியதா தாட்டி அடிக்கிற பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுவேன். டேய் லூசாடா நீ. கும்பலா இருக்கும்போது வீரத்தை காட்டினா தர்மடி விழுகாது. டே ஆண்களை பலமா படிச்சது பெண்களை பாதுகாக்கலாம். இது பயமுடுத்தல. மரியாதையான பொண்ணுகிட்ட மனுப்பு கேளு. இல்லைன்னா என்ன பண்ணுவ? பிரிச்சு மேய்ச்சுவேன். பிரிச்சுமைய நீ என்ன எரும மாடா? ஓய் அச்சி சத்தம் போடாத காது வலிக்குது. ஆமா இதெல்லாம் கேட்க நீ யாரா? சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாம அடிக்கல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம அடிக்கல சிவகாசி. யார சொன்னது? யார சொன்னது? ஒண்ணுதாடா. அடிக்க சொன்னா பச்சையா பேசிட்டு இருக்க. அடியா. இவனால 2 அடியில இருக்க ஒட்டடையவே அடிக்க முடியாது. இவன் என்ன அடிக்க போறானா? டேய் உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்கிற மிருகதா எனக்குள்ள தூயிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்பிடாத. உனக்குள்ள விருகம் தூங்கிட்டு இருக்கா? எலியா பூனையா? இங்கடா. டேய் என்னவே அடிச்சல இறா உன கவனிச்சுக்கற. பாய். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இருங்க. பொண்ணுங்கனா சாரி கட்டிட்டு அடக்கமா இருக்கணும். கேவலமா ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடாது. இப்படி அசிங்கமா ட்ரெஸ் போட்டதால்தான் கண்டவளம் உங்களுக்கு கலாய்க்கிறாங்க. இதான் சார் இப்போ மாடர்ன். பார்க்க ஜெயில் மாடர்ன் மாதிரி இருக்க. உனக்கு இப்ப மாடர்ன் வேணுமா? அப்ப என்ன சார் நாங்க பண்ணோம்? என்ன பண்ணீங்களா சொல்ற கேளு. இந்த காலத்து பொண்ணுங்கிட்ட காலேஜ் புக் இருக்கோ இல்லையோ ஃபேஸ்புக் இருக்கு. காலையில எழுந்து பரவசப்படுறீங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் பண்றீங்க. பெத்தவங்களுக்கு பிபி மாத்திரை வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ டிபி மாத்திட்டு இருக்கீங்க. இவ்வளோயா காலையில பல்லு வலிக்கல நைட்டு தூங்குற வரைக்கும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் நாட்டுக்கு முக்கியமா சாதிக்கு எவ்வளோ இருக்கும் போது நான் தேவையா? யோசிச்சு பாருங்க. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப திருந்திட்டேன். அதுக்குள்ளேவா அடிப்பாவி 4 டைலாக் திருந்திட்டேன்னு சொல்ற? 4 பக்கம் பேசியிருந்தா லேடி சாமியா இருப்போம் போல. சார் நீங்க என் கண்ணே திறந்துட்டீங்க. அப்ப இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்த கிண்டல் பண்ணாதீங்க. ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா தான் ஒரு ஜோடியே கிடைக்கல. இது மெல்ல திறந்தது கதவு சீரியல். இதுல நீங்க தான் ஹீரோ, இல்ல நான் தான் ஹீரோயின். ஓகே ஓகே சாங் ப்ளீஸ். அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? சரி நான் இப்ப திருந்திட்டேன். இப்போ போட சொல்லுங்க சாங்க. சாங் ப்ளீஸ். டெர 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 பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறோங்க இருக்கு.